ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரைஸ் ஆஃப் தி லிமிட்லெஸ் நெக்ரோமான்சர் மானோட 10வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம சேர்மனும் ஹீரோனோட டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணதுனால கூப்பிட்டு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு அவனுக்கு வயிறு நிறைய சாப்பாடும் போட்டு முடிச்சுட்டு இந்த உலகத்துல நமக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ட்டு கலாமிட்டி ரிஃப்ட் அப்படிங்கிற ஒன்றை பத்தி சொல்லியிருப்பாரு. அண்ட் அதை தடுக்கிறதுக்கு நம்ம ஹீரோவோட அல்டிமேட் சமன்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே சேர்மனும் டே நமக்கு இன்னும் ஒரே வருஷம் தான் இருக்கு, நீ அதுக்குள்ள ப்ரிப்பேர் ஆகி ஆகணும். இந்த ஒரு வருஷம் டைம் லைன்ல நான் அசூர் டிராகன் கில்ட ரெப்ரசன்ட் பண்ணி என்னோட எல்லா சப்போர்ட்டையும் உனக்கு கொடுப்பேன் அப்படின்ட்டு எல்டர் க்ரௌலி அதை எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாரு. நம்ம எல்டரும் ஒரு சூட் கேஸ் எடுத்து வந்து வைக்கிறாரு. ஹீரோவும் என்ன பேக்னு கேக்குறான். எல்டரும் இது நம்ம சேர்மனோட வெல்கம் கிஃப்ட் அப்படிங்கிறாரு. அதை திறந்து பார்த்தா நிறைய ஆர்டிஃபேக்ட் இருக்கு. ஹீரோவும் இதெல்லாம் எனக்கானு ஷாக் ஆகுறான். எல்டரும் ஏதோ கண்ணு மாதிரியான லாக்கெட் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் இது சேர்மனோட ட்ரெஷர் லெஜெண்டரி குவாலிட்டியில இருக்க பீனிக்ஸ் ஐ ஆர்டிஃபேக்ட் அப்படிங்கிறாரு. அப்புறம் இதை பத்தி சொல்றாங்க, இதோட குவாலிட்டி லெஜெண்டரி அண்ட் இதை யூஸ் பண்றதுக்கான லெவல் ரெக்யூர்மெண்ட் வெறும் 1 அண்ட் இதோட ஆக்டிவ் எஃபெக்ட் என்னன்னா இன்னொரு பீனிக்ஸ் ஐயை வச்சுட்டு இருக்க ஹோல்டர் கிட்ட நம்மளால டெலிபோர்ட் ஆகி பார்க்க முடியும். அண்ட் பேசிவ் எஃபெக்ட் என்னன்னா இன்னொரு பீனிக்ஸ் ஐ வச்சிருக்க ஹோல்டர் நம்ம கிட்ட டெலிபோர்ட் ஆகி வர முடியும். அண்ட் ஒரே சமயத்துல 5 பீனிக்ஸ் ஐயை கூட தான் இதை லிங்க் பண்ண முடியும். அப்ப எல்லாரும் இந்த யூனிக் அண்ட் லெஜெண்டரி கியர்ஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ரிக்டான லெவல் ரிஸ்ட்ரிக்ஷனோட வரும். அதை மீட் பண்ணாத வரைக்கும் உன்னால அதை எக்யூப் பண்ண முடியாது. ஆனா இந்த லெஜெண்டரி ஆர்டிஃபேக்ட் வெறும் லெவல் 1 ரெஸ்ட்ரிக்ஷனோட இருக்கு. இதனால நம்மள எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் டெலிபோர்ட் பண்ண முடியும். அண்ட் லெவல் 1 தான் ரெக்யூர்மெண்ட் அப்படிங்கிறதுனால இது ரொம்பவே வேல்யூபிள். இந்த கிஃப்ட் ஃபீனிக்ஸ் கில்டோட சேர்மன் கிட்ட இருந்து வந்துச்சு. மொத்தமாவே 6 ஆர்டிஃபேக்ட் மட்டும் தான் இந்த வேர்ல்டுல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. அண்ட் இதை எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா மேஜர் 5 கில்டுல இருக்க சேர்மனும் எமர்ஜென்சியான சுச்சுவேஷன்ல இந்த நேஷன்ல ஒன்னா அசம்பிள் ஆகிறதுக்காக அப்படிங்கிறாரு. ஹீரோவும் சேர்மன் இதை எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறான். சேர்மனும் நீ ஒன்னும் கவலைப்படாதா தம்பி, நாம இந்த எல்லா கில்ட விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நம்ம கிட்ட 2 ஆர்டிஃபேக்ட் இருக்கு. அண்ட் இந்த ஆர்டிஃபேக்ட உன்னோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நான் இதை உனக்கு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம அது என்னோட லிங்க் இருக்கு. அப்படின்னா என்னால மட்டும்தான் உன்னோட சைடு டெலிபோர்ட் ஆகி வர முடியும் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அந்த ஆர்டிஃபேக்ட போட்டுட்டு அப்படின்னா பேசிக்கா இந்த அசூர் டிராகன் கில்டோட சேர்மன் என்னோட பர்சனல் பாடி கார்டு மாதிரியா, பட் இருந்தாலும் இந்த ஃபீனிக்ஸ் ஐயோட கூல் டவுன் டைம் 72 மணி நேரம் அப்படிங்கிறதுனால இது ரொம்பவே ஜாக்கிரதையா தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அப்ப எழுதுறோம் செகண்ட் ஐட்டம் இது உனக்காக, இந்த கியரையுமே நீ லெவல் 1ல இருந்தா எக்யூப் பண்ணிக்கலாம். இதை நான் சின்ன பையனா இருக்கும்போது கண்டுபிடிச்சது அப்படிங்கிறாரு. இதோட பேர் என்னன்னா மூன்லைட் ரிங், குவாலிட்டி லெஜெண்டரியில இருக்கு. லெவல் ரெக்யூர்மெண்ட்டுமே 1க்கு மேல இருந்தா இதை எக்யூப் பண்ணிக்கலாம். அண்ட் எஃபெக்ட் 100 MP பிளஸ் ஆகும். பேசிவ் எஃபெக்ட் என்னன்னா ஃபுல் மூனுக்கு கீழே இருக்கும்போது அந்த MP ரீஜெனரேஷன் 100 மடங்கு ஃபாஸ்டாகவும் ஸ்கில் பவர் 100 மடங்கு பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஹீரோவும் அந்த ரிங்க போட்ட உடனே அவனோட MP 150ல இருந்து 250க்கு இன்க்ரீஸ் ஆயிருச்சு. எல்டரும் ஒவ்வொரு கேஸ்டருக்குமே MP அப்படிங்கிறது முக்கியம், இந்த ஆர்டிஃபேக்ட் மூலியமா அது எக்ஸாக்டா உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் 1 ஷாட்ல 100 MP பிளஸ் அண்ட் ஃபுல் மூன்ல எஃபெக்ட் வேற இருக்கா, இது எனக்கு பர்ஃபெக்டா சூட் ஆகுதுன்னு பாக்குறான். அப்ப எல்டரும் அவரோட ஆராவை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே டேய் தம்பி, அது என்னோட இளமையில நான் ஒரு பொக்கிஷமா பார்த்துட்டு இருந்த விஷயம், அதை மட்டும் நீ தொலைச்சிட்ட அப்படின்னா என்னோட கோவத்துக்கு கூட ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. ஹீரோவும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்டர், என்னோட உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இதை நான் தொலைக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப எல்டரும் அண்ட் ஃபைனலி இந்த பிளெஸிங் கீஸ் இது உனக்கு ஃபெமிலியரா தான் இருக்கும் அப்படின்னு கொடுக்குறாரு. ஹீரோவும் ஃபைனலா எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்று வந்திருக்கு அண்ட் இது மூலியமா என்னோட லெவல்ஸையும் இன்க்ரீஸ் பண்ண முடியுமேன்ட்டு வாங்குறான். எல்டரும் அதை கை கிட்ட வரைக்கும் கொண்டு போய் திரும்ப வாங்கிக்கிட்டு இந்த பிளெஸிங் கீஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ரேரு. நம்ம அசூர் டிராகன் கில்டு கிட்ட வெறும் 9 கீஸ் மட்டும் தான் இருக்கு. இதை நீ இந்த மாதிரி கேஷுவலெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அப்படின்னா நான் எப்பதான் யூஸ் பண்ணட்டும்னு கேட்கறான். எல்டரும் இந்த பிளெஸிங் ரிஃப்ட்டுக்குள்ள ஹை லெவலான மான்ஸ்டர்ஸ் இருக்கும்போது நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஹை லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாம அந்த டிராப் ஆகக்கூடிய கியரோட குவாலிட்டி சுப்பீரியரா இருக்கும். அதனால நீ ஒரு ஹை லெவலை ரீச் பண்ணி உன்னால அதுக்கு மேல சீக்கிரமா க்ரோ ஆக முடியாதுன்னு தெரியும் போது இந்த கீஸை யூஸ் பண்ணுன்னு கொடுக்குறாரு. ஹீரோவும் அண்டர்ஸ்டாண்ட் எல்டர் அப்படின்னு வாங்கிக்கிட்டு இந்த பிளெஸிங் கீஸை நான் இப்ப யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா சேர்மனும் எல்டரும் எனக்கு வேற ஒரு ரெக்கமெண்டேஷன் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறான். எல்டரும் ஆமாண்டா தம்பி, சேர்மனும் நானும் சேர்ந்து உனக்கு டெவலப் ஆகிறதுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஒன்று கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் உண்மையாவா, அது எங்க இருக்குதுன்னு கேட்கறான். எல்டரும் த அபெக்ஸ் டஞ்சன் ஹால், இதோட ஃபெசிலிட்டி 5 மேஜர் கில்டும் சேர்ந்து பில்டு பண்ணது அப்படின்ட்டு அங்கதான் நீ போக போற அப்படிங்கிறாரு. ஹீரோவும் என்னது அபெக்ஸ் டஞ்சன் ஹாலா, ஆமா அதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த நேஷன்லயே ஹையஸ்ட் டிஃபிகல்ட்டி அண்ட் அது மட்டும் இல்லாம அதிகமான ரிவார்டும் கிடைக்கக்கூடிய டஞ்சன் அது ஒன்னே ஒன்று இந்த அபெக்ஸ் டஞ்சன் ஹால் அப்படின்னு
அப்படின்ட்டு என்னால வெயிட் பண்ண முடியல, நான் எப்ப அங்க போகணும்னு கேக்குறான். எல்டரும் உன்னால இந்த டெலிபோர்டேஷன் கிறிஸ்டலை வச்சு இன்ஸ்டன்டா நம்ம கண்ட்ரில இருக்க எந்த அபெக்ஸ் டஞ்சனுக்கு வேணாலும் போக முடியும், அதனால இதை பத்திரமா வச்சுக்கூட அப்படிங்கிறாரு. அப்ப சேர்மனும் உனக்காக அந்த நம்பர் 3 அபெக்ஸ் ஹால் தான் இருக்கு, ஏன்னா அதுதான் 5 மேஜர் கில்டுமே புதுசா ரெக்ரூட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் அனுப்பக்கூடிய ஒரு டஞ்சன். அந்த டஞ்சனோட லெவல்ஸ் 10ல இருந்து 25 வரைக்கும் இருக்கும், அது உனக்கு பர்ஃபெக்டா இருக்கும் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஓகே நான் இப்ப பீக் கண்டிஷன்ல இருக்கேன் அப்படின்னா சீக்கிரமா அந்த டஞ்சனுக்கு போக போறேன் அப்படிங்கிறான். சேர்மனும் டே நீ ஒன்ஸ் அங்க அரைவ் ஆனோட்டி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் எனக்கு தெரியும் சேர்மன், அந்த அபெக்ஸ் டஞ்சன் ஹாலில் இருக்க டஞ்சன்ஸ் ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும், நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன் அப்படிங்கிறான். சேர்மனும் டே அங்க இருக்க மான்ஸ்டர்ஸை பார்த்து மட்டும் நீ பயப்படக்கூடாது, அங்க இருக்க ப்ரொஃபஷனல்ஸ் தான் உனக்கு ரொம்ப ஆபத்தை கொடுப்பானுங்க அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஓகே சேர்மன் அப்படிங்கிறான். அவரும் அந்த அபெக்ஸ் ஹாலுக்கு போகக்கூடிய ஒவ்வொருத்தருமே இந்த நேஷனோட டேலண்டான மெம்பர்ஸா மட்டும் தான் இருக்க முடியும். அண்ட் அங்க புதுசா எந்த ஒரு மெம்பர் வந்தாலும் எல்லா இடத்துலயும் நடக்கிற மாதிரி புல்லிஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ யாரையும் டார்கெட் பண்ணி அந்த 5 கில்டுல இருக்க எந்த ஒரு மெம்பரையும் காயப்படுத்தக்கூடாது அண்ட் உண்மையா சண்டையும் போடக்கூடாது, ஏன்னா அங்க இருக்க எவனுமே உனக்கு ஈக்குவலா இல்ல, தயவு செஞ்சு எவனையும் கொன்றாதரா, இது என்னோட பர்சனல் ரெக்வஸ்டா எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. ஹீரோவும் சேர்மன் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன் அண்ட் எவனாவது என்கிட்ட பிரச்சனைக்கு வந்தா கூட நான் ஒதுங்கி போயிடுறேன் அப்படிங்கிறான். அப்ப எல்டரும் டே நீ ஒன்ஸ் அந்த அபெக்ஸ் டஞ்சனுக்கு ரீச் ஆன உடனே இந்த கோல்டன் கிறிஸ்டலை அவனுங்க கிட்ட காட்டு, ஈவன் நீ அந்த கில்டோட புது மெம்பராகவே இருந்தாலும் இந்த கோல்டன் கிறிஸ்டலோட ஒர்த் என்னன்னு அவனுங்களுக்கு தெரியும், உன்னை யாரும் அவ்வளோ ஈஸியான ஆப்பனண்டா ஏத்துக்க மாட்டாரு அப்படிங்கிறாரு. அப்ப சேர்மனும் சரி ஓகேடா தம்பி, நாங்க இங்க வந்த வேலை முடிஞ்சிச்சு, உனக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்டையும் கொடுத்தாச்சு, இப்ப நீ டெவலப் ஆக வேண்டிய நேரம் அண்டு உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஃபீனிக்ஸ் ஐ மூலியமா என்ன கான்டாக்ட் பண்ண அப்படின்ட்டு போறாரு. ஹீரோவும் இந்த ஃபீனிக்ஸ் ஐ, மூன்லைட் ரிங், பிளெஸிங் கீ அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கோல்டன் டெலிபோர்டேஷன் கிறிஸ்டல். சேர்மன் அப்புறம் எல்டர் நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க எதுக்கு என்ன சூஸ் பண்ணீங்க அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி ஒரு நாள் கூட நடந்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு அங்கிருந்தே அந்த அபெக்ஸ் டஞ்சன் ஹாலுக்கு டெலிபோர்ட் ஆகி போயிட்டான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பினோட்டி நம்ம எல்டரும் நான் ஈகரா வெயிட் பண்றேன், ப்ளூட்டோ நம்ம அடுத்த டைம் பார்க்கும்போது எத்தனை லெவல்ல இருக்கான்ட்டு, இவன் எப்படியும் என்ன சர்ப்ரைஸ் பண்ணிடுவான்னு தெரியும் அப்படிங்கிறாரு. சேர்மனும் அவன் குரோ ஆவான் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம், பட் அதுக்கு முன்னாடி அவனோட வழியில இருந்து ஒரு சில குப்பைங்களை ஒதுக்கி ஆகணும் அப்படிங்கிறாரு. எல்டரும் சேர்மன் அப்படின்னா நீங்க அந்த அசாசின் அட்டாக்க சொல்றீங்களான்னு கேக்குறாரு. சேர்மனும் ஆமா பிரிசியஸா அவனை ஒருத்தன் அசாசின் பண்ண ஹையர் பண்ணியிருக்கான் அப்படின்னா அது இவ்வளவு நேரம் இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருந்தால அந்த பொடி பையனா கூட இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, ஸோ அந்த மேட்டரை நம்ம சீக்கிரமா செட்டில் பண்ணியாகணும் அப்படிங்கிறாரு. எல்டரும் சேர்மன் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு, உங்களை மாதிரி ஒருத்தன் இவ்வளோ கோவப்படுவீங்களா, அப்படியே உங்களோட எங்கேஜில் இருந்த மாதிரியே இப்பவும் இருக்கிறீங்களே அப்படிங்கிறாரு. அவரும் எல்டர் கிரௌலி லாபியில் நடந்தது என்ன மறந்துட்டீங்களா, அவன் பண்ண வேலைக்கு இது மட்டும் பப்ளிக் பிளேஸா இல்லாம பிரைவேட் பிளேஸா இருந்துச்சுன்னா அவனோட மண்டை கழட்டி இருப்பான் அப்படின்னு கோவப்படுறாரு. எல்டரும் அவனுக்கும் ப்ளூட்டோக்கும் பிரச்சனை இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம சாதாரண பர்சனால ஒரு அசாசினா ஹையர் பண்ண முடியாது, தென் ஃப்ரீக்வெண்டா இந்த சன்வியூ ரெசார்ட்டுக்கு அவன் வரான் அப்படிங்கும் போது ஒரு ஆர்டினரியான கிட்டா இருக்க முடியாது, கன்ஃபார்ம் பணக்காரனா தான் இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. சேர்மனும் அவன் நம்ம ப்ளூட்டோவோட கிளாஸ்மேட்டு, ஏ ரேங்க் ப்ரொஃபஷனல் அவேக்கன் பண்ணியிருக்கான் அண்ட் அவனோட அப்பாவும் இந்த லோக்கல் டைகூன் சிட்டில பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஈவன் ப்ரொஃபஷனல் கூட இல்ல, பட் அந்த ரெண்டு பேரும் அன்மார்க்கபிளி எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. ஒன்னு அவனோட ஓல்டர் பிரதர் இந்த ஒயிட் டைகர் கில்டோட எலைட் ஸ்குவாடோட கேப்டன், இன்னொன்னு அவன், இவங்க ரெண்டு பேரும் தான் அவேக்கனர் அப்படிங்கிறாரு. எல்டரும் இந்த ஒயிட் டைகர் கில்டோட கேப்டன் அப்படிங்கிறவன் இந்த டைலர் பிரவுன் தானே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் ரொம்பவே கோவப்படுவான் அண்ட் அது மட்டும் இல்லாம ஓவர் ப்ரெடிக்டிவா நடந்துப்பான் அண்ட் அவனோட பிரதருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம ரெண்டு கில்டுக்குள்ள கூட சண்டை மூட்டி வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. சேர்மனும் ப்ளூட்டோ நம்ம நேஷனோட ஃபியூச்சரு, ஸோ அவனை எந்த ஒரு சின்ன கேப்டனோ த்ரெட்டன் பண்றதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது, அவன் ஈவன் ஒயிட் டைகர் கில்டையே சேர்ந்திருந்தாலும் சரி அப்படின்னு கோவப்படுறாரு. எல்டரும் நீங்க இப்ப என்ன சேர்மன் சொல்ல வரீங்கன்னு கேக்குறாரு. சேர்மனும் அந்த அட்ரைன் பேக்வுட்டுக்கு இமீடியட்டான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போறதெல்லாம் வேஸ்ட் தான், ஸோ அவனை இமீடியட்டா ஸ்பாட்லயே எக்ஸிக்யூட் பண்ணிருங்க அப்படிங்கிறாரு. நம்ம சேர்மனா நான் நார்மல் பீஸ்ன்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு டெரர் பீஸ்ன்னு தெரியாம போச்சு. எல்லோரும் ஓகே சேர்மன் நான் அதை முடிச்சிடறேன் அப்படிங்கிறாரு. சேர்மனும் உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் கிரௌலி, அப்புறம் மறக்காம அவனை கொல்லும் போது நம்ம அசூர் டிராகன் கில்டு தான் அதை பண்ணுச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியுவீங்க அப்படிங்கிறாரு. எல்டரும் உங்களோட இன்டென்ட் என்னன்னா அந்த பேக்வுட்டோட மொத்த பகையும் நம்ம அசூர் டிராகன் கில்டு மேல திரும்புற மாதிரி பண்ண சொல்றீங்க, நீங்க சொல்ற மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த பேக்வுட் ஃபேமிலியோட மொத்த அட்டேஷனும் நம்ம கில்டு மேல திரும்பிடும், இது ப்ளூட்டோவுக்கு சேஃப் ஆச்சே அப்படிங்கிறாரு. சேர்மனும் ஆமா ப்ளூட்டோ இன்னும் மெச்சூர் ஆகல, ஸோ அவனை
இந்த பிரச்சனைக்குள்ள இழுத்து விடக்கூடாது. இந்த எல்லா பிரச்சனையும் நம்ம அசூர் டிராகன் கில்டு பேர்லயே சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.